ஒரு 14 ஸ்டோரி பில்டிங்லேருந்து அந்த பக்கம் பே ஆஃப் பெங்கால் வழக்கமாக பார்க்குற மாதிரி பார்த்தேன். திடீர்னு ஒரு லைட் ஃப்ளிக்கர் ஆகுது. அந்த லைட் நான் பார்த்து உடனே நான் வந்து அது வீடியோ எடுக்கும்போது தெரியுது தட் அதுலேருந்து நிறைய லைட் சிக்னல்ஸ் எமினேட் ஆகுது. அண்ட் வேற ஒரு லைட் பாடியும் தெரியுது, லூமினஸ் பாடியும் தெரியுது. தென் ரெண்டாவது ஒரு 10 மினிட் பிறகு 40-50 கிலோமீட்டர் இந்த செமி சர்க்கிள் பே ஆஃப் பெங்கால் இந்த 90 டிகிரி ஆங்கிளில் இப்படி பார்த்தேன். அங்கேயே திருப்பி நம்ம அட்டென்ஷன் ஃப்ளாஷ் பண்ணிட்டு இருந்தேன் டு கேட்ச் அவர் அட்டென்ஷன். ஸோ நான் மட்டும் இல்லை, மனைவியும் பார்த்தேன். ஸோ இது யாரும் சொல்ல முடியாது. சிலர் அந்த டைமில் இது ஒரு பெரிய ஒளி, ரொம்ப கிளியராக டேஸ்லிங்காக இருந்தது. இப்போ திரும்பி பார்க்கும்போது இவ்வளோ அனாலிசிஸ் பிறகு அது நம்ம அட்டென்ஷன் அட்ராக்ட் பண்ணதுக்கு வேண்டி அது ஹைலி மோஸ்ட் சென்சிட்டிவ் ஏரியா இந்த வேர்ல்டுன்னு சொல்லாமே. 60 ஃபுட் பேஸ் அதுலேருந்து யாருமே பெனிட்ரேட் பண்ண முடியாது. எல்லாம் கான்க்ரீட் அண்ட் ஹைலி செக்யூர்டு ஏரியா. மேலே கார்டு திடீர்னு அவருக்கு இன்டர்காமில் சொல்கிறாரு, மேலே இது ஒரு லார்ஜ் யூஎஃப்ஓ ஓவர் ஆகுது, என்ன பண்ணணும்னு தெரியாது. அவர் யூஎஃப்ஓவில் அவர் கிராஃப்ட் ஓவர் ஆகுதுன்னு சொல்லி அவருக்கும் அந்த டைமில் யூஎஃப்ஓன்னு என்ன தெரியும். அப்போ இவர் ஆல்மோஸ்ட் பேனிக்கிங். அந்த டைமில் இவருக்கு ஒரு டெலிபேத்திக் மெசேஜ் வருது. ஸோ ஏலியன்ஸ் வந்து டெலிபதி மூலமாக பேசியிருக்கிறாங்கன்னு அதை எடுத்துக்கலாமா? யா அவங்க வந்து வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லையா. எனக்கு ஒரு டென்ஷன் இருந்தது. இன் ஃபேத் ஐ எம் a strong believer in God. Since I escaped from near death, Rajiv Gandhi assassination, I am a survivor. As a young officer, young father. So imagine all these years. அட் த சேம் டைம் வந்து நாசா, இங்கே நம்ம இஸ்ரோ, இவங்க எல்லாமே பேஸை வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. பட் அவங்க சைடில் இருந்து இந்த மாதிரியான எந்த தகவல்களும் கிடைக்கப்பெறல. அவங்களோட பைனாக்குலரில் இந்த மாதிரி இல்லாமல். That you have to ask them. I cannot answer for them. நான் பார்த்தேன், ஃபோட்டோ எடுத்தேன், இது மறுபடியும் பார்த்தேன், மறுபடியும் ஒரு தடவை பார்த்தேன். நான் வந்து இதில் நீங்கள் நம்பினாலும் நம்பலையானாலும் எனக்கு ஒன்று தான். நான் இதை பற்றி பேசலையானாலும் எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு இதுலேருந்து எந்த ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஃபார்மர் டிஜிபி திரு பிரதீப் பிலிப் அவர்கள். அவரிடம் பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கிறோம். குறிப்பாக தற்போது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்கவே ஒரு முக்கியமாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஏலியன்ஸ் தொடர்புடையது. பேசலாம் அவரோடு. வணக்கம் சார். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். இப்போது நீங்கள் ஒரு அன்னைக்கு வந்து திடீர்னு ஒரு உங்களுக்கு கண்ணில் ஒரு தென்படும் போது அது என்னன்னு தெரியல, பட் ஆனால் ஒரு விசித்திரமாக இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபோட்டோ பிடிக்கிறீங்க. அது வந்து ஒரு யூஎஃப்ஓ, ஒரு ஏலியன் ஷிப் அப்படிங்கிறது விஷயங்கள் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரிய வருதுன்றது உங்களுடைய முந்தைய நேர்காணல்கள் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. பட் இருந்தாலும் நம்ம மக்களோட புரிதலுக்காக, நம்ம ஆடியன்ஸோட புரிதலுக்காக அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சலாம்னு நினைக்கிறேன். என்ன நடந்ததுன்று அங்கே ஒரு கேஷுவல் ரிலாக்ஸேஷனுக்கு சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு ஒரு பக்கத்தில் ஒரு முத்துக்காடு ஒரு பீச்சில் போய் உட்காரோம். அன்றைக்கி ஒரு நார்மல் டே இருந்தது, கிளியர் ஸ்கை இருந்தது. திடீர்னு டே டைமாக இருந்தது, நல்ல வெளிச்சம். அந்த டைமில் இது ஒரு பெரிய ஒளி, ரொம்ப கிளியராக டேஸ்லிங்காக இருந்தது. இப்போ திரும்பி பார்க்கும்போது இவ்வளோ அனாலிசிஸ் பிறகு அது நம்ம அட்டென்ஷன் அட்ராக்ட் பண்ணதுக்கு வேண்டி அது டேசல் ஆன மாதிரி தெரியுது. நம்மளோட கவனத்தை ஈர்க்குதான். அண்டு இந்த சந்தர்ப்பம் நம்ம ஒரு 10 நாள் அனலைஸ் பண்ண பிறகு இப்படி தான் தெரியுது. ஸோ இல்லைன்னா நம்ம அவ்வளோ தூரம் பார்க்க முடியாது, அவ்வளோ பவர்ஃபுல் லைட். ஸோ ஒரு சிக்னலிங் சிஸ்டம் மாதிரி தான் இருந்திருக்கும். அண்டு அவ்வளோ தூரம் இவ்வளோ பவர்ஃபுல் லைட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியாது. பட் இது ஐஃபோன் எப்படி அது பிடிக்க முடியும், அந்த டெக்னாலஜி எனக்கு தெரியாது. ஐஃபோன் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்குது இந்த ஐஃபோன் 14. ஸோ லைட்டுக்கு பின்னாடி போய் எப்படி அதை கேப்சர் பண்ணியிருக்கு அந்த ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ நம்ம முதல் பார்த்தப்போ ஒன்றுமே இல்லை. ஸோ டிசப்பாயிண்டடாக இருந்தது, லைட்டு கூட பிடிக்கல கேமராவில். தென் ரெண்டாவது ஒரு 10 மினிட் பிறகு 40-50 கிலோமீட்டர் இந்த செமி சர்க்கிள் பே ஆஃப் பெங்கால் இந்த 90 டிகிரி ஆங்கிளில் இப்படி பார்த்தேன். அங்கேயே திருப்பி நம்ம அட்டென்ஷன் ஃப்ளாஷ் பண்ணிட்டு இருந்தது டு கேட்ச் அவர் அட்டென்ஷன். ஸோ நான் மட்டும் இல்லை, மனைவியும் பார்த்தேன். ஸோ இது யாரும் சொல்ல முடியாது. சிலர் கமெண்ட்டில் அடிக்கிறாங்க,
தட் இது எஸ் சார், அது அது ஒரு கேள்வியாக இருக்குங்க சார். அது நீங்கள் உங்களோட ஃபேமிலி இப்போ நீங்கள் மட்டும் பார்க்குறீங்க, மற்ற யாருக்கும் அது தெரியலையா? இப்போது வானத்தில் அவ்வளோ பெருசாக அது இருக்கும்பொழுது இப்போ தெரியுது என்னன்னா, இது ராபர்ட் சலாஸ்ன்னு சொல்லி அவர் 1967 ஒரு யங் கேப்டன் பாப் ராபர்ட் சலாஸ், அவர் கமாண்டர் ஆஃப் ஒரு நியூக்ளியர் மிசைல் இல்லை 10 ICBM. எங்கே? மொண்டானா யூஎஸ். ஏன்னா மொண்டானா யூஎஸ் சிக்னிஃபிகன்ஸ் என்ன, லார்ஜஸ்ட் நியூக்ளியர் பேஸ் அட் த டைம் இன் த வேர்ல்டு. அது ஹைட் ஆஃப் தி கோல்ட் வார்னு சொல்லலாம். 200 ICBMs, very powerful, more powerful, 10 times more powerful than the ones dropped in Hiroshima and Nagasaki. இது இப்போ பாரு anniversary of Hiroshima and Nagasaki இப்போ இந்த வாரம் தான். ஸோ இந்த இதெல்லாம் கோயின்சிடன்ஸ். ஆகஸ்ட் 8 இப்போ 6th 8th அந்த மாதிரி. ஸோ இந்த கோயின்சிடன்ஸ் எல்லாம் டசன்ட் சீம் டு பி கோயின்சிடன்ஸ், ஒரு பிளானிங் மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் மோஸ்ட் பவர்ஃபுல் நேஷன் இன் த வேர்ல்டு வித் மேக்ஸிமம் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் நியூக்ளியர் டெக்னாலஜி USA வந்து ஃபஸ்ட் டைம் வந்து டெனாயில் தே ஆர் மூவிங் டு அக்னாலஜ்மெண்ட் மோடு. டோட்டல் டெனாயில் ஃபார் லாஸ்ட் 6-7 decades. பட் அவங்களுக்கு தான் மேக்ஸிமம் என்கவுண்டர்ஸ் இருந்திருக்கு, both common people, army officers, defense officers and others. So they are having a US congressional meeting to do a public hearing to probe this matter. So in the sight of the entire world, live hearing, these officers testified who either are serving or retired from the Air Force, Navy and military. ஸோ ராபர்ட் சலஸ் அந்த அதில் ஒரு ஆள் கேப்டன் ராபர்ட் சலஸ் 1967 அவர் 60 feet below the ground தான் அவர் உட்காருது பேஸ், நியூக்ளியர் பேஸ். 24 hours அது மானிட்டர் பண்ணும். ஹைலி மோஸ்ட் சென்சிட்டிவ் ஏரியா இந்த வேர்ல்டுன்னு சொல்லாமே 60 foot பேஸ். அதுலேருந்து யாருமே பெனிட்ரேட் பண்ண முடியாது, எல்லாம் கான்க்ரீட் அண்ட் ஹைலி செக்யூர்டு ஏரியா. மேலே கார்டு திடீர்னு அவருக்கு இன்டர்காமில் சொல்கிறாரு, மேலே ஏதோ ஒரு லார்ஜ் UFO ஹோவர் ஆகுது, என்ன பண்ணோன்னு தெரியாது. அவர் யூஎஃப்ஓவில் அவர் கிராஃப்ட் ஹோவர் ஆகுதுன்னு சொன்னார். அவருக்கும் அந்த டைமில் யூஎஃப்ஓன்னு என்னன்னு தெரியாது. அப்போ இவர் ஆல்மோஸ்ட் பேனிக்கிங். அந்த டைமில் இவருக்கு ஒரு டெலிபேத்திக் மெசேஜ் வருது, டோன்ட் வரி, நத்திங் வில் கோ ராங். ஸோ ஏலியன்ஸ் வந்து டெலிபதி மூலமாக பேசியிருக்கிறாங்கன்னு அதை எடுத்துக்கலாமா? அவங்க வந்து வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லையா. UFO observers and ET experts, they say, I've learnt all this only in the last few days after a lot of study and discussion. So they don't talk through. I said, how do they communicate? They said they don't have to speak, they can know our thoughts. So even ரொம்ப தூரத்துலேருந்து they know the thoughts of people. ஸோ அன்றைக்கி டேட்டில் நிறைய காமன் பீப்புள் பார்த்தா யாரும் பார்த்துருக்காங்க த்ரூ அவுட் வேர்ல்டு. இது வந்து 1 or 2 or 3 4 occurrences இல்லை, மில்லியன்ஸ் ஆஃப் சைட்டிங்ஸ் இருக்குது. பட் தே வாண்ட் அ credible witness. ஸோ இது மாதிரி இட் லுக்ஸ் லைக் அ டார்கெட்டட் சைட்டிங். அண்டு எப்போவுமே ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ணதுக்கு ரெண்டு விட்னஸ் வேணும். ஸோ அந்த டைமில் மனைவியும் கூட இருந்தார். இப்போ பர்டிகுலராக அப்போது வந்தது வந்து இந்த ராபர்ட் சலஸ் சொல்கிறாரு, எனக்கு ஒரு மெயில் கிடைச்சிருக்கு. ஓகே, இந்த மெயிலில் என்ன எழுதியிருக்காருன்னா, ஸோ இதெல்லாமே நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை அவங்களுக்கு தெரியப்படுத்தி ஃபோட்டோ அனுப்பின பிறகு அவர் he has written a very interesting photo from a credible witness, that means myself, taken at a historical date of the recent UAP hearings in Washington. So historical date na 26th July. அதான் first time mankind is acknowledging. USA na ஒரு world leader னு வச்சுக்கோ, military and otherwise. So they are acknowledging first time. Again, in my opinion, this could have been a way of showing satisfaction that the world human population is awakening to the fact of their presence and it is time for some serious communications. So இவர் என்ன சொல்கிறாருன்னா, இது a deliberate way of expressing themselves that they are happy that mankind is finally, because just USAல hearing நடந்தால் world level awareness வராது. And அவங்களுக்கு these vehicles and these whoever is the entities, they can travel very fast. So coming to Chennai is nothing big. They can appear in Los Angeles, appear here. Almost like a time traveling. Yeah, like time travel, fraction of second.
ஸோ இது வந்து ஐன்ஸ்டைன் சொன்னாங்கள்ல E is equal to mc ஸ்கொயர். அது அர்த்தம் என்ன? E is எனர்ஜி, M is மாஸ், மேட்டர், எந்த மேட்டருக்கும் மாஸ் இருக்குது. Cனா என்ன? C is ஸ்பீட் ஆஃப் லைட். ஸ்பீட் ஆஃப் லைட்னா 186,000 மைல்ஸ் பர் செகண்ட் டு த ஸ்கொயர், டபுள் இல்லை, இன்ட்டு 2 இல்லை, டு த பவர் ஆஃப் 2. அந்த ஸ்பீடு தீஸ் வெஹிக்கிள்ஸ் கேன் மஸ்டர் ஃபாஸ்டர் தென் த ஸ்பீட் ஆஃப் லைட். அதான் ஒரு சயின்டிஸ்ட் சொல்கிறார்ல, தட் இது இம்பாசிபிள். இந்த சைட்டிங் பற்றி கமெண்ட் ஹிந்துவில் ஏதோ ரிப்போர்ட் பண்ணாங்க. தட் இம்பாசிபிள், நியரஸ்ட்டு சிஸ்டத்துலேருந்து இங்கே யாரோ விசிட் பண்ணுமானா they have to travel 4 light years. That means 4 years they have to travel at the speed of light. அப்போ தான் இங்கே ரீச் பண்ண முடியுமா? அப்புறம் இங்கே ரீச் பண்ணி நிறைய நேரம் இருந்த மாதிரி தெரியல. அது they don't reveal themselves. They do everything in the camouflage. எது காரணம்னா they are very discreet, subtle, and they seem to be more afraid of human beings than human beings are of them. ஓ, அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்குது. பிகாஸ் சம் ஹியூமன் பீயிங்ஸ் ஹேவ் யூஎஸில் இவர் இந்த டெஸ்டிமனி சொல்கிறாங்க, தே காட் லிவிங் பயாலஜிக் மெட்டீரியல்னா ஐதர் தேர் கேப்சர்ட் அலைவ் அண்ட் தென் சப்ஜெக்ட் டு ஸ்டடி இன் தேர் ஸ்ட்ராட்டஜிக் லெபார்டரிஸ் ஆர் கிராஷ் சைட்டில் தேவர் ஐதர் இன்ஜோர்ட் அண்ட் obtained அண்ட் கெப்ட் அண்டர் ஸ்டடி. இது நமக்கு தெரியாது. பட் தீஸ் ET மஸ்ட் பி ஹேவிங் தட் இன்டெலிஜென்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஹியூமன் பீங்ஸ் என்ன முதல்ல எல்லாமே பார்க்குறது பயத்தோடு தான். தென் ரெண்டாவது சஸ்பெஷன் அண்ட் டவுட்டு. இப்போ நிறைய பேர் இந்த நியூஸே ஃபால்ஸ்னு ஒரு ஐடியா இருக்குமே. எஸ், கரெக்ட். அதுவும் அந்த பாயிண்ட்ஸும் இருக்குங்க சார். யா, ஸோ தே நாட் ரெடி டு அக்செப்ட் எனி திங் ஈவன் இஃப் யூ ப்ரொவைட் ஃபேக்ட்ஸ். இப்போ நிறைய பேர் சைட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் யாருமே இன்றைக்கி ஒரு ஆள் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கேன். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அவர் வந்து ப்ரொஃபஷ்னல் வீடியோகிராஃபர் அண்ட் ஃபோட்டோகிராஃபர். ஸோ தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் வாட் ஹீ ஹேஸ் டு சே. Was he sent any photos, sir? No, in the photo what he has done is happened to watch your interview on a YouTube channel regarding your sightings of UFO. அவர் எனக்கு எழுதுறாரு, I was intrigued, so got the image downloaded from your Facebook profile and out of curiosity cropped out. இப்போ அந்த டெக்னிக்கல் எல்லாம் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான் தெரியும், ஒரு வீடியோகிராஃபர் ஸ்பெஷலிஸ்ட். ஐ கான் டூ தட். ஹீ கிராப்ட் இட் அவுட். தட் மீன்ஸ் அந்த ஏரியா மட்டும். நான் எடுத்த ஃபோட்டோ ஃபுல் ஸ்கை காட்டுது, இங்கேருந்து அங்கே வர 60 கிலோமீட்டர் தூரம் இட்ஸ் ஷோயிங். cropped out the only targeted area and stacked it with a layer of images via AI. அவர் AI ஏதோ டூல் யூஸ் பண்ணியிருக்காரு அனாலிசிஸ்க்கு. Final result somewhat gave a much clearer output and visible flying objects like never seen before. இவரும் he must have been observing UFO literature throughout the world so far. அதுக்கான he has done all this. He says like never seen before. இவ்வளோ clear picture யாருமே கேப்சர் பண்ணலையா? இது மோர் தென் தட் அந்த ஹியரிங் பற்றி இல்லாமல் அது இல்லாமல் வேறு ஏதாவது விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக இவங்க இந்த விஷயங்களும் சொல்கிறாங்களா ஏலியன்ஸ்? அது நீங்கள் சொன்ன அந்த சிக்னல் கொடுத்தது இது மூலியமாக I do not know what they are trying to signal because our understanding and perception is limited and I cannot say because இது ஒரு occurrence இல்லை. இந்த லாஸ்ட் 10 daysல more than one occurrence. அது பிறகு ஐ வாஸ் லீவிங் ஃபார் கல்கட்டா ஃபார் மை புக் ரிலீஸ். இந்த புக் வந்து பெங்காலி அண்ட் 44 லாங்குவேஜஸ். இது வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் விஸ்டம் கோட்ஸ் நான் எழுதுனது பப்ளிஷ் ஆகிருக்கு. ஃபிலிப்பிசம்ஸ் 333 மேக்ஸிம்ஸ் டு மேக்ஸிமைஸ் யுவர் லைஃப், ஞானம் பற்றி. ஸோ இது வந்து இந்த புக் கிராண்ட் ட்ரான்ஸ்லேஷன் ரோட் ஷோக்கு நான் கல்கட்டாக்கு பயணம் செய்ததுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். மார்னிங் 5 மணிக்கு எழும்பி ஒரு 14 ஸ்டோரி பில்டிங்லேருந்து அந்த பக்கம் பே ஆஃப் பெங்கால் வழக்கமாக பார்க்குற மாதிரி பார்த்தேன். திடீர்னு ஒரு லைட் ஃப்ளிக்கர் ஆகுது. அந்த லைட் நான் பார்த்து உடனே நான் வந்து வீடியோ எடுக்கலாம். பிகாஸ் ப்ரீவியஸ் இதில் அவங்களுக்கு என்ன காரணம் வீடியோ எடுக்கலன்னு. அப்போ நான் சொன்னேன் டைம் இல்லை. ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து ஸ்டில் ஃபோட்டோவில் தான் மோர் கேப்சர் பண்ண முடியும், மோர் அக்யூரேட்டாக இருக்கும். பட் இந்த தடவை நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்தேன். அது வீடியோ எடுக்கும்போது தெரியுது தட் அதுலேருந்து நிறைய லைட் சிக்னல்ஸ் எமினேட் ஆகுது. அண்ட் வேறொரு லைட் பாடியும் தெரியுது, லூமினஸ் பாடியும் தெரியுது. தென் அது 1 minute 34 seconds பிறகு ஐ டுக் ஸ்டில் ஃபோட்டோஸ், 3-4 ஸ்டில் ஃபோட்டோஸ். இந்த ஸ்டில் ஃபோட்டோஸ் பார்த்தா ஒன்று இங்கே இருக்குது, ஒன்று இங்கே இருக்குது லைட்டு, அப்புறம் 3 ஒரு ரோல் எப்படி இருக்குது. ஸோ சேட்டலைட்ஸ் இந்த மாதிரி ஃபார்மேஷனில் இருக்காது. எலான் மஸ்க் சேட்டலைட்ஸ்னால் இப்படி ஒரு 10 சேட்டலைட் ஒரே ரோலை இப்படி ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும்.
இது ஒன்று இங்கே 3 இங்கே, அப்புறமா தேர் சென்டிங் லைட்ஸ் ஆல் ரவுண்ட் ஸ்கையில். அண்ட் தென் ஸோ இதுவும் வித்தியாசமான ஒரு இது வந்து அவங்க 5 minutes மேலே ஸ்டாட்டிக்காக இருந்தது. நான் இதோட வீடியோ எடுத்தேன், ஸ்டில் எடுத்தேன், அது பிறகு டிசிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ தேர் நாட் ட்ரோன்ஸ் இல்லையா, இது யாரும் பேர்டுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஓகே, ரைட். பட் இந்த மாதிரி ஏலியன்ஸோட வருகைகள் இப்போ ஏன் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கூட இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றதையும் நீங்கள் குறிப்பிட்றீங்க. இப்போலாம் நடக்கும்போது அட் த சேம் டைம் மனிதர்கள் மேலே ஒரு வித பயமும் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது எந்த இடத்துலையுமே ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது ஒன்று வரலையா? ஏன் அவங்க மனிதர்களை அட்டாக் பண்ணணும்? மனிதர் அட்டாக் பண்ணது இப்போ சர்க்கம்ஸ்டென்ஷியல் எவிடன்ஸ் தான் இதுக்கெல்லாம் இருக்குல்ல. ஸோ நியூக்ளியர் பிளான்ட்டு ஒரு நியூக்ளியர் வெப்பன் வந்து டிசார்ம் பண்ணாங்க, இன்னொரு இடத்துல அது ஆர்ம் பண்ணாங்க. தட் மீன்ஸ் எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணதுக்கு அந்த கவுண்ட் டவுன் இல்லையா, 10, 9, அது திடீர்னு இட் ஸ்டார்டட் மூவிங், த கவுண்ட் டவுன் பிகேன். தட் மீன்ஸ் ஃப்ளை ஆகியா டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். பட் அது 0 வந்தப்போ ஒன்றுமே ஆகலை. தட் மீன்ஸ் என்ன, தே கேன் கட் த்ரூ எனி கிரிப்டோகிராஃபி. அவ்வளோ த மோஸ்ட் செக்யூர்ட் திங் இந்த வேர்ல்டு என்ன இருக்கும், நியூக்ளியர் கோடு தான் ஃபார் வெப்பன்ஸ் அண்ட் மிசைல்ஸ். த என்டையர் வேர்ல்டு கேன் பி டிஸ்ட்ராய்ட். So they have the power to destroy the world, but they are not doing it. Instead, they are interested, it appears, there are circumstantial evidence that to keep an eye on conflict areas. So they are monitoring. They're kind of monitoring. That is the circumstantial evidence. And the fact that they have not violently attacked without provocation. There are only anecdotal evidence for even that. Anecdotes சொல்லலாம். இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், there is an anecdote. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது அந்த நியூக்ளியர் அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணி நடக்கும்போது இப்போ அந்த ஏரியாக்குள்ளே பக்கத்தில் நம்மளுக்கு ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குது இல்லைங்களா? ப்ளஸ் we have a space research station. Yes. Halfway between this, all their viewing is always in that line. ஸோ அவங்க அதை மானிட்டர் பண்ணுறதுக்காக கூட அதை வந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம circumstantial things point to that. ஸோ வைஸ் இப்போ for 75 years they, just like human beings are been trying to study it secretly, they have also been secretly studying human beings. Oh, right. And we do not know the history of there are many civilizations. This in Egyptian pyramids kuda there is clear outline of such crafts and such creatures. And even in the Inca civilization, Peru, there are such images. So sometimes some people, these are all observations, they are able to teach man certain high level technologies because they are a little more advanced. So at certain interfaces they might have had with human civilization at various points. Whereas some monuments have been erected which could not have been erected by human beings with the then available technology. Like Stonehenge in United Kingdom, pyramids in Egypt, then the Incas, there's some structures. ஸோ இது நம்ம இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மானிட்டரிங் பிஃபோர் அட்டாக் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாமா? இப்போ அவங்களோட மைக்ரேஷனுக்காக பூமியை பார்த்துட்டு இருக்கிறாங்க, எர்த்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அதற்கு முன்னாடி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை பார்க்கலாம். This is too long a period and they are not coming in such large numbers. இது மாதிரி ஒரு 1, 2, 3, 4, இப்போ 4 கூட he says is a deliberate viewing that they planned in. The ஒரே vehicle can split into 4, ufologists say. One vehicle can split into 4. So we do not know in the reappearance on Saturday morning just before I took a flight in the morning whether அதே vehicles வேற ஒரு perspectiveலேருந்து just ஒரு light beam ஒரு லைட்டாக they are appearing. We do not know. It's a different height and different angle and perspective. So when you zoom you see certain contours of something beyond that light. So அங்கே பார்த்த அந்த முதல் லைட்டு அது 4மே கன்வர்ஜ் ஆகும்போது பெரிய லைட் பீம் ப்ரொடியூஸ் பண்ணுது, டாஸ்லிங். அது வந்து டு சிக்னல் பர்பஸ் தே கேன் மேபி ஃப்ளாஷ் இட் ஆல்சோ. அட் த சேம் டைம் வந்து நாசா, இங்கே நம்ம இஸ்ரோ, இவங்க எல்லாமே நம்மள ஸ்பேஸை வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. பட் அவங்க சைடில் இருந்து இந்த மாதிரியான எந்த தகவல்களும் கிடைக்கப்பெறல, அவங்களோட பைனாக்குலரில் இந்த மாதிரி இல்லாமல். பட் இது ஒரு இராணுவம் தரப்பில் இருக்கிறது, இதை பற்றி கண்காணிச்சிட்டு இருக்கவங்க தரப்புல இருந்தே வருதுங்களே. அது யூஸ்வலான ஒன்றா இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்லாம் ஏன் இதை பற்றி இப்படி நடந்துச்சுன்னு சொல்லலை? That you have to ask them. I cannot answer for them. And I am as a layman saying I am not an expert on this subject. But I said நான் பார்த்தேன், ஃபோட்டோ எடுத்தேன், இது மறுபடியும் ஒரு தடவை பார்த்தேன். அண்ட் ஒரு வருஷம் முன்னே ஒரு தடவை பார்த்தேன். அந்த ஃபோட்டோ நான் லொக்கேட் பண்ணல இன்னும், அது லொக்கேட் பண்ணி அதுவும் இது பண்ணி பார்க்கணும்.
So what I've experienced, I can tell. See, there are two things. Science has relies on experiments, but truth can come from experience also. So experience and experiments have almost equal weight. நிறைய things இவங்களாம் they will not subject themselves to experimentation. They are not going to come, you examine our technology and you create a new technology based on. They are not going to, they are first much higher speed and everything they have, efficiency. And E is equal to mc squared. They can turn energy into matter, matter back into energy at will. So the E is equal to mc squared only world has been able, humankind have been able to apply only for destructive purpose, fission and fusion bombs. But they are able to use it for transportation, for communication, for other aspects. That is anti-gravity technology, zero-point energy, time loop travel. They are working on a different magnitude. கம்மிங் இயர்ஸில் ஏலியன்ஸ் பற்றின பல்வேறு விஷயங்கள் நடக்கலாம் அப்படிங்கிறது உங்களோட யோகம். என்னது? ஏலியன்ஸ் பற்றின, ஏலியன்ஸ் தொடர்பான அரவுண்ட் தி ஏலியன்ஸ் லாட்ஸ் ஆஃப் அக்கேஷன்ஸ் வில் இந்த உலகத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது உங்களோட ப்ரெடிக்ஷனாக இருக்குங்களா? இல்லை ப்ரெடிக்ஷன் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் லாஸ்ட் 75 years ஹியூமன் கைண்ட் ஹேஸ். இஃப் யூ ரீட் அவைலபிள் அன்அக்னாலஜ்னு சொல்லி ஒரு படம் 2.5 hours படம் I saw other day. Somebody sent me a link YouTubeல. ஸோ அப்படி நிறைய பேர் ஆர் சென்டிங் மீ இன்ஃபர்மேஷன் அண்ட் தேர் ஆல்சோ சீக்கிங் கிளாரிஃபிகேஷன். ஸோ இந்த அவேர்னஸ் இப்போ ஆல்ரெடி ஸ்டார்டட் இன் தமிழ்நாடு. ஸோ இது அரசாங்கம் இதுக்கு ஒரு அமைப்பு க்ரியேட் பண்ணி ஒரு யூஎஃப்ஓ அப்சர்வேஷன் போஸ்ட். இது எங்கேயும் நாங்கள் எதுக்கு அப்சர்வ் பண்ணேன்னா, ஒன் திங் குட் பி டெலிபரேட், அதர் திங் குட் பி நாங்கள் கிளியர் வியூ இருக்குது. இவ்வளோ 60 kilometer வியூ எங்கேயுமே கிடைக்காது. ஒரு பீச்லேருந்து தான் கன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லாத காரணம் அவ்வளோ சென்னை இது எண்டு வரை பார்க்க முடியும். வேறு சிட்டிஸில் அப்படி பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இது யூனிக் டு சென்னை பிகாஸ் வி ஆர் இன் அ கோஸ்டல் ஏரியா. ஸோ ஆல்மோஸ்ட் மகாபலிபுரம் டு பாஸ்ட் நார்த் சென்னை நம்ம பார்க்க முடியும். அண்ட் இந்த ஸ்கைஸில் என்ன நடந்தாலும் இப்போ ஸ்ரீஹரிகோட்டாவில் ஒரு ராக்கெட் போனாலே we can see the traces here. So in the vantage pointsல we must have some scientific UFO observation posts. And I am creating a UFO Observers Association. UFO Observers Association. So those who want to join this association and collaborate in collecting the points. நான் ஒரு டாட் பார்த்தேன், வேற ஒரு ஆள் வேற ஒன்று பார்த்தேன், அப்படி கனெக்ட் ஆல் த பாயிண்ட்ஸ் அண்ட் தென் வில் கெட் அ பேட்டர்ன். இப்போ நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு இது தொடர்பாக நீங்கள் அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட்குள்ளெல்லாம் பேசும் பொழுது ஏலியன்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குன்றது தொடர்பான விஷயங்கள் ஏதாவது சொன்னாங்களா? வி ஆர் ட்ரைங் டு கம்யூனிகேட். ஆக்சுவலி இங்கேயும் கூட நம்ம பேசணும் ஸ்டார்டிங்கில், அவங்க நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ஏதாவது ட்ரை பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசணும். Some of these UFO thing they are too involved in it, emotional ஆகுறாங்க. இப்போ நான் இதில் நீங்கள் நம்பினாலும் நம்பலையானோ எனக்கு ஒன்று தான். நான் இதை பற்றி பேசலையானாலும் எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு இதுலேருந்து எந்த இதுவும் இல்லை, எந்த மோட்டிவ் இல்லை. பட் மெனி ஆஃப் தெம் ஹாவ் அ கைண்ட் ஆஃப் பயஸ், இது ப்ரூவ் பண்ணோம். ஸோ அவங்க லிட்டில் they get too emotional. ஸோ சயின்ஸ்னால் யூ ஷுட் நாட் பி இமோஷ்னல், டிஸ்பேஷனேட்டாக இருக்கணும். ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது மெனி ஆஃப் தெம் வில் சே அவங்க டெலிபரேட்லி தே ஆர் ட்ரைங் டு கம்யூனிகேட் டு யூ, தே ஆர் ஏபிள் டு ரீட் யுவர் மைண்ட் அண்ட் பிகாஸ் தே ஹவ் சோசன் யூ, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் ஃபுல்லாக நம்பலை. நான் இந்த விஷயங்கள் இதுக்கான ஆப்போசிஷன் கருத்துக்கள் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. பர்டிகுலராக உங்களோட இன்டர்வியூஸை பற்றியே பாரிசாலன், ஐ திங்க் ஹிம், பாரிசாலன் அவர் நீங்கள் சொன்னதை வச்சே சொல்லியிருந்தார். இப்போது உங்களை மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸே சொன்னால் அது மக்கள்கிட்ட நம்பகத்தன்மை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஎஸ்னுடைய வழிகாட்டுதல் படி, அவங்களோட கைடன்ஸ் படி தான் இதெல்லாம் நீங்கள் தெரியப்படுத்துறீங்க. ஐ மீன் இது எல்லாமே நான் சொன்னேன் இல்லைங்களா முன்னாடி, ஒரு யூஎஸோட பாலிடிக்ஸ் அண்ட் அவங்களோட பொருளாதார நமக்கு எந்த தொடர்பு இல்லை எந்த யூஎஸ் அத்தாரிட்டி கூட. ஓகே. ஸோ தட் இஸ் ஆல், ஸோ தட் அலிகேஷன் உங்களுக்கு ஆப்போசிஷனாக வருது. தட் இஸ் ஆல் ஃபூலிஷ். ஓகே. மேட் அண்ட் ஃபூலிஷ் தியரிஸ் கேன் பி டோட்டலி டிஸ்மிஸ்ட். இதெல்லாம் கான்ஸ்பிரசி தியரிஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன பார்த்தாலும் சீயிங் சஸ்பிஷன். இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபூலிஷ் தியரிஸ். ஸோ ஃபைனலி இந்த ஏலியன்ஸ் விஷயங்கள் அப்படிங்கிறது யூஎஃப்ஓவாக இருக்கட்டும், இது அடுத்தடுத்து எந்த அளவுக்கு போகும் அண்ட் இதன் மூலமாக மக்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு அடையணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்லிக்கணும்னு நினைக்கிறீங்க சார்?
No, people should, just like you are taking a walk in the morning on a beach, you just keep looking, watching the sky. And moment you see something peculiar, even if you think it's a bird, just take a photograph. Then later you analyze it, if there is anything peculiar. இப்போ நாங்கள்லாம் ட்ரைனிங்கில் எடுக்கும்போது ஆட் மேன் அவுட், ஃபைண்ட் த ஆட் மேன் அவுட், இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டில் எந்த மெயின் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டில் ஃபைண்ட் த ஆட் மேன் அவுட்னு சொல்லுவாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனோட ஆட் மேன் என்ன இருக்குது. இப்போ நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, அது ஆட் மேன், இது ஆடாக இருக்குது. சாதாரண லைட்டுனா அதுக்கு ஒரு சோர்ஸ் இருக்கும், அது கண்டினியூஸாக இருக்கும், அது ஒரு கனெக்ஷன் இருக்கும், வயரிங் ஏதோ இருக்கும், பவர் சோர்ஸ் இருக்கும். இது அண்டு அவ்வளோ பிரைட்டாக இருக்காது. ஸோ அது ஆட் மேன் அவுட். ஸோ அதுக்கான தான் அது இது பண்ணேன். தென் அது ரீகன்ஃபர்மேஷனுக்கு ஒரு செகண்ட் டைரெக்ஷனில் பார்த்தேன். தென் a few days later a different manifestation, இந்த மாதிரி லைட் 5 luminous objects னு சொன்னேன். ஸோ தட் மீன்ஸ் பீப்புள் ஷுட் பி மோர் அப்சர்வெண்ட். நான் வந்து தொடர்ந்து ஸ்கை சி எல்லாமே வாட்ச் பண்ணோம். அண்ட் ஐ கெட் இன்ஸ்பிரேஷன். ஐ எம் அ ரைட்டர், ஸோ தட் இஸ் வை ஐ கீப் ஆன் அப்சர்விங் ஆல் தீஸ் திங்ஸ். So develop keen sense of observation in the younger generation. After observation, develop keen sense of analysis. And idu vechu then we can proceed on the next level, which is science. ஸோ இப்போது காட் அப்படிங்கிற ஒரு விஷயம், நமக்கு மேலே இருக்கிற ஒரு பவர் அப்படிங்கிற ஒரு விஷயம், அது நம்ம சைட்லேருந்து ஒரு ஹியூமன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குற விதமும், ஏலியன்ஸ் வந்து அந்த விஷயம் நம்மளோட ரொம்ப அட்வான்ஸ்ட் அப்படிங்கிற வகையில் அவங்க அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க, அவங்களுக்கு மேலே ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிற அரவுண்ட் தி காட். அல்ல, இதுவும் நான் சில ஸோ கால்டு யூஎஃபாலஜிஸ்ட் கிட்ட கேள்வி கேட்டேன். அண்ட் எனக்கு ஒரு டென்ஷன் இருந்தது. இன் ஃபேத் ஐ எம் அ ஸ்ட்ராங் பிலீவர் இன் காட். சின்ஸ் ஐ எஸ்கேப் ஃப்ரம் நியர் டெத், Rajiv Gandhi assassination, I am a survivor. As a young officer, young father. So imagine all these years, how much I continually relive that moment. So 100 steel pellets in பாடியில் இருக்குது. ஸோ உண்மை தவிர நம்ம எதுவும் பேச முடியாது. ஸோ that's why it's saying these all foolish theories that you are come up with, which can be dismissed as if they are mad. And so we have a tradition and discipline of speaking the truth and finding the truth. So that being the case, I asked the creatures, what is the source? எப்படி வந்தது? Are they mortal? And they acknowledge that they are mortal. Mortalனா death, they also die. But மனிதனோட longevity அதிகமாக இருக்குது. But some of them saying very long longevity, I don't believe that. மெத்துசெலா மாதிரி, I don't think that may be true. Their biologic material may be different. And their intelligence, அவங்களுக்கு ஹியூமன் பீங்ஸ் மாதிரி எஸ்தெட்டிக் பியூட்டி கம்மியாக இருக்குது. நம்ம பர்ஸ்பெக்டிவ் பார்த்தா எஸ்தெட்டிக் பியூட்டி கம்மியாக இருக்குது. பட் அவங்க இன்டெலிஜென்ஸ் இஸ் சூப்பர் ஷார்ப். இல்லைனா இந்த மாதிரி சடன்லி அப்பியரிங் ஸோ ஃபாஸ்ட் இன் USA, தென் அப்பியரிங் ஹியர், அப்பியரிங் சம்வேர் எல்ஸ். இட் இஸ் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஸோ மெனி பீப்புள். The swarm of these UFOs were around 10, a flotilla of battleship, US battleship, US ship Omaha, you can see on இது கூகுளில். அவங்க இதில் ஒரு ஆள் அந்த இதெல்லாம் இதில் ஒன் இஸ் கால்டு they captured it on the radar, ship radar, sensitive radar தானே அந்த மாதிரி நியூக்ளியர் ஷிப்ஸ். பட் அதெல்லாம் they suppressed it. பட் யாரோ ஒரு ஆள் he kept a copy. அது ரிலீஸ் ஆகிருக்கு இப்போ வேர்ல்டுக்கு தெரியும். ட்ரூத் வில் பி ஆல்வேஸ் அவுட். நம்ம ஃபிலாசபி என்ன, சத்தியமேவே ஜெயத்தே, லெட் ட்ரூத் அலோன். நம்ம சொல்லுது நாட் இம்பார்ட்டன்ட், லெட் ட்ரூத் கம் அவுட். ஸோ நான் அவங்ககிட்ட கேட்டேன், வாட் அபவுட் இப்போ தென் ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் தட் வி ஆர் சம்வாட் நோயிங், மோர் நோயிங் க்ரீச்சர்ஸ் இருக்குது நம்மளோட, அண்ட் ஆல் நோயிங் இஸ் காட். ஸோ த ஹைரார்கி ஆஃப் நாலேஜ்னா காட் இஸ் ஆல் நோயிங், எவ்ரிவேர் ப்ரெசன்ட். இந்த ஓசோன்னு சொல்லுவாங்க, 3 O's, omnipotent, omnipresent, omniscient, all knowing. பட் இந்த க்ரீச்சர்ஸ் மனிதனோட அதிகமாக இருக்குது, பட் தேர் நோவேர் நியர் காட். பட் they are also able to perceive better than human beings. அண்ட் இவ்வளோ பவர் இருக்குது, they are more responsible. இவ்வளோ பவர்னா 75 வருஷமாக they have demonstrated control of anecdotal evidence-ல, even very sensitive weapons. But they have not utilized it. மனிதனான என்ன பண்ணியிருக்கோம்? Man is the most dangerous animal. So
they are shown responsibility and more gentleness compared to human beings so far. But அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், நிறைய ஸ்பீஷீஸ் இருக்கும். Some may be, I don't know, different type. We don't have much evidence about it. ஆக்சுவலி அதனோட அங்கே உங்களுக்கு ஏதாவது சம் விஷன் இருக்காங்க சார் அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் வைஸ்? What you and he and others can have access to, only I have. I have no special just access. Evaluation of human being like that. We have seen movie Close Encounter of the Third Kind 1980 when we were a teenager. அது பிறகு E.T. சொல்லி ஒரு இது வந்தேன். இதெல்லாம் must be based on visualizations of some people who had actually, it is not real full imagination of the producer or the director. So this screen effects. But possibilities are more. The screen effects are that it's based on some actual interactions of some people who have had encountered a third kind. My encounter is a second kind. Seen, photographed, but not seen what is inside that vehicle. But there are some people, they say, who have direct encounter. That is close encounter, third kind. They have communicated, they have interacted. So, அவங்க visualizations-ல தான் இது some of these இந்த ரூபங்கள் skeleton மாதிரி. And இவர் சொல்கிறாரு இதில் தட் பார்த்தா நேக்கட், அவர் டெஸ்டமனியில் சொல்கிறாரு. அந்த ஒன் ஆஃப் தீஸ் ஆஃபீஸர்ஸ் லாஸ்ட் வீக் இந்த 26th July காங்கிரஷனல் ஹியரிங்கில் அவங்க அப்பியரன்ஸ் பற்றி, தட் இஸ் த மோஸ்ட் ரிலையபிள் திங். இஸ் தே லுக் நேக்கட் பட் தே ஆர் நாட், தே ஹேவ் அ தின் சூட் ஓவர் தேர் ஸ்ட்ரக்சர். அண்ட் பட் தே ஆல் நம்ம மாதிரி ஹெவி வெயிட் இல்லை. அட்லீஸ்ட் வி கேன் சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் ஹெவி வெயிட் ஹியூமனிட்டி. அவங்க என்ன அவங்க சீக்ரெட், தேர் ஆல் லுக் வெரி லைக் மூவிங் ஸ்கெலட்டன்ஸ். And they describe that 3 அடியிலேருந்து 4 அடியிலேருந்து 8 அடி வரை some people have given descriptions. So even human beings இடையில 7 அடி 8 அடி ஆளுங்க இருக்காங்களே, ஷார்ட்டும் இருக்குது. So we don't know, there are a variety of species and we don't know, this universe is so large. எந்த பிளானட்டரி சிஸ்டம்லேருந்து வருது, அது எந்த ரூபா அந்த பிளானட்டரி சிஸ்டத்தில் இருக்குது, we do not know. And we do not have any means to come sit, pause for a photograph னு சொல்ல முடியுமா? Come for an interview னு சொல்ல முடியுமா? So you have to rely on credible human witnesses only for whatever is thing. But அதில் எக்ஸாஜரேஷன் இருக்கக்கூடாது. நான் பார்த்ததை இவ்வளோ தான் பார்த்தேன், அது மேலே எதுவும் நான் சொன்னேன் இல்லை. இப்படியான விஷயம் இருக்கும்போது உள்ளே இருக்கிறத ரிவீல் பண்ணால் ஓகே திஸ் இஸ் ரியல், ஏலியன்ஸ் ஆர் ரியல், யூஎஃப்ஓஸ் ஆர் ரியல், அந்த விஷயங்கள். பட் I told you, US officers of such senior level, they have no reason to lie before their own government. They will be hauled for a thing if they are lying, but they consistently think. So where is it's no longer a myth, it is an acknowledged reality. Okay, so our peoples ரெடியாக இருக்கணும் ஏலியன்ஸோட அரைவல்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு. அவ்வளோ ஆர்மி மாதிரி வருது மாதிரி தெரியல. We are only seeing 1 and 2 and 3 and 4. We have seen 4. We do not know whether there are 4 in thing or it is monitored by 1. We don't have no idea. ஸோ ஓகேங்க சார். ஸோ வாட் வில் ஹேப்பன் பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக பல்வேறு விஷயங்களை வந்து எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார்.